மனித நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படும் மெசபடோமியா பகுதிக்கு உயிர் கொடுத்த ஐப்ரட்டிஸ் நதி நாம் இதுவரை நினைத்ததை விடவும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே உருவெடுத்துள்ளது என்று புதிய புவியியல் ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது. துருக்கியில் தொடங்கி சிரியா, ஈராக் ஆகிய நாடுகள் வழியாக பாய்ந்து பாரசீக வளைகுடாவில் கலக்கும் ஐப்ரட்டிஸ் நதி சுமார் 2800 கிலோமீட்டர் நீளமுடையது. இது இந்தியாவின் புனித நதியான கங்கையை விடவும் நீளமானது மற்றும் தென்மேற்கு ஆசியாவின் மிக நீளமான நதியாகும். மனித வரலாற்றின் முதல் எழுத்து வடிவம், விவசாயம், நகர கலாச்சாரம் ஆகியவை தோன்றிய உருக், பாபிலோன், மாரி மற்றும் ஊர் போன்ற புகழ்பெற்ற பண்டைய நகரங்கள் இந்த நதிக்கரையில்தான் செழித்து வளர்ந்தனர். விஞ்ஞானிகளின் புதிய ஆய்வுப்படி இந்த நதி 36 லட்சம் முதல் 16 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்துவிட்டது. துருக்கியின் தெற்கு பகுதியில் உள்ள டார்க்ஸ் மலைத்தொடரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த டெக்டோனிக் சக்திகளால் இரண்டு தனித்தனி நதி அமைப்புகள் ஒன்றாக இணைந்தபோதுதான் இன்றைய நவீன ஐப்ரட்டிஸ் நதி உருவானது என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தொழில்நுட்பத்தைப் போல அதிநவீன நில அதிர்வு இமேஜிங் முறையை பயன்படுத்தி மத்திய தரைக்கடலின் அடியில் புதைந்து கிடக்கும் பண்டைய நதி படுகைகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர். கடலுக்கு அடி இயற்கை எரிவாயுவை தேடிக்கொண்டிருந்த போதுதான் இந்த மெகா உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய தரைக்கடலின் பெரும்பகுதி வறண்டு போயிருந்த ஒரு வரலாற்று நெருக்கடி காலத்தில் இன்றைய கராசு மற்றும் முராத் நதிகளின் முன்னோடிகளான இரண்டு மாபெரும் ஆறுகள் துருக்கி மற்றும் சிரியா வழியாக தனித்தனியாக ஓடி வந்து கடலில் கலந்தனர். கிழக்கு அனடோலியா பகுதியில் ஏற்பட்ட தீவிர புவியியல் மாற்றங்கள் காரணமாக நிலப்பரப்பு மாறியது. ஒரு நதி கிழக்கு நோக்கி வளைகுடா பகுதியை நோக்கி திருப்பப்பட்டது. பின்னர் இரண்டாவது நதியும் அதனுடன் இணைந்தது. இந்த இரண்டு நதிகளும் இணைந்தபோது உருவான பழங்கால நதி அமைப்பு இன்றைய எகிப்தின் நைல் நதி மற்றும் டைக்ரிஸ், ஐப்ரட்டிஸ் நதிகள் கூட்டு சேர்ந்து ஓடுவதை விடவும் பல மடங்கு அதிக தண்ணீரை தன் வசம் கொண்டு பாய்ந்துள்ளது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த ஐப்ரட்டிஸ் மற்றும் டைக்ரிஸ் நதிகள் அடித்து கொண்டு வந்த வளமான வண்டல் மண்தான் பிற்காலத்தில் உலகின் முதல் நகர அரசுகள் தோன்றுவதற்கு காரணமான மெசபடோமியா சமவெளியை உருவாக்கியது. அன்று மட்டும் அந்த மலைத்தொடரில் கண்டத்தட்டுகள் நகர்ந்து இரண்டு ஆறுகளை ஒன்று சேர்த்திருக்காவிட்டால் மனித நாகரிகத்தின் விடியலே ஏற்பட்டிருக்காது என்கிறது இந்த ஆய்வு.